என்னத்தா இப்பெல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த? அம்மாச்சி வந்தது பிடிக்கலையா? சொல்லு, வேணா நான் போயிடுறேன் வீட்டுக்கு. அப்படிலாம் இல்லம்மாச்சி, வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மனசுல என்னன்னா அது என்னன்னு சொல்லு. நானும் எம்புட்டோ தடவை சொல்லிட்டேன் விஷயத்துல. நம்ம உன் கூட தான் இருக்கேன், எப்பவும் என் புள்ளதான் அப்படின்னு. ஆனா நீ இருக்கியே, ஏண்டி இப்பெல்லாம் பேசுற? பேசி மனசை கொல்ற? உண்மையை தானேமா சொன்னேன், அது தப்பா சொல்லலையே. இப்போதைக்கு நல்லா கவனிப்பீங்க, அவ்வளவு தூரம் நீ வளர்த்திருக்கீங்க, நன்றியோட நான் இருப்பேன். அப்புறம் என்னாச்சு உனக்கு இப்படி பேசுற? இருந்தாலும் அப்பா எனக்கு சொன்னது என்னால மறக்க முடியல. அசல அப்படியே என்னது மறக்க முடியல? போய் ஒரு ஆள் தான் இப்படி சொல்லுது, அதுக்காக நாங்களா அப்படி பேசுறோமா? சொல்லு பாப்பா, உங்க அப்பா தான் அப்படி நடந்துக்கிறாரா? பெத்த பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிறாரு உன்கிட்ட. ஆமாமா, நீயே நம்புறீல? அப்புறம் என்னடியாச்சு உனக்கு? நீ சொன்னது மட்டும் உங்க அப்பா காதுல போயிருக்கட்டும், அவ்வளவுதான். அவ்வளவு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அக்கா, நீ பேசுனது ரொம்ப தப்புக்கா. தடவை இப்பெல்லாம் பேசாத, சரியா? சரி, பேச மாட்டேன். மனசுல என்னடி மனசுல அப்படியே இருக்குங்கிற? இரு, நல்லா அடிதான் வாங்க போற. இதுதா பேத்தி ஏதோ பேசிட்டா, மனசை கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேச வேணாம். ஆசைப்படுற மாதிரி அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உங்க அப்பா தான் சரின்னு சொல்லிட்டாரேமா, அப்புறம் என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா? தெரியாம பேசிடுச்சு, மனசுல ஆறாத காயம் மாதிரி அவளுக்கு இருக்கு. அப்படி பேசிட்டா, வேற எதுவும் இல்ல, விட்டுருங்க. இதோட மேல எதுவும் பேச வேணாம். அப்பாவுக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். யார் சொல்ல போறா? நான்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. அடி நீ சொல்லாத. நான் என்னத்தமா சொல்ல போறேன்? ஆனா அக்கா பேசுற விதம் தான் எனக்கு பிடிக்கல, கஷ்டமா இருக்கு. அப்பா என் மனசு கஷ்டமா இருக்கும் போது போதும் நிப்பாட்டு. பேசியிருந்தா என்ன ஆகுறது? ஒரு வாட்டி இது மாதிரி பேசுனேன், அவ்வளவுதான். சரிம்மா, பேச மாட்டேன். சரி, உள்ளார போ. இப்ப போனாலும் போக மாட்டா, வாமா நம்ம போவோம். ஏத்தா பிள்ளைய நம்ம தனியா விட்டுட்டு போகணுமா? வாட்டி சொன்னாலும் இவளுக்கு மனசுல உரைக்கவே மாட்டேங்குது. இவ்வளவு அழுது புலம்பியாச்சு, என்னமோ சொல்லியாச்சு, ஆனா இவ கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறா. என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல மனசுல. நீங்க போங்கம்மா, அக்காவோட நான் பேசிக்கிறேன். அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிறாங்க 2 பேரும், நம்ம இங்க நின்றுட்டு வாமா போலாம். சரிதா. அப்படியா பேசி உங்க அக்கா மனசையாவது நல்லதா மாத்து. பாத்துக்க, நீ போமா. சரி. திடீர்னு இப்படி பேசுன நடந்துகிட்ட எல்லார்கிட்டையும் கிட்டே சொல்லுவ, பெரியவங்களை மரியாதை கொடுக்கணும், இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஆனா நீ எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறியே, என்னாச்சு உனக்கு? அதான் அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணுவோன்ட்டு. அப்புறம் ஏக்கா? இல்லடி, மனசுல தோணுச்சு, அதான் பேசினேன். மனசுல தோணுதெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகுறதுக்கா? அம்மா சொல்ற மாதிரி அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினா கொஞ்சமாவது யோசிச்சு பேசுக்கா. நீ தான் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவ, இப்படி பேசினா என்ன ஆகுறது? பேசுனது தப்புதான், விடு. ஈஸியா ஸ்வீட்டா பேசின வார்த்தையெல்லாம் திருப்பி எடுக்க முடியுமா? பேசிட்டேன், விடுவேன். மனசுல ரொம்ப நாளா இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லணும், என்ன இதுன்னு நானும் சொல்லுவேன். ஆனா அதை விட்டுட்டு அப்பா கிட்ட போய் இப்படி பேசுறியே. உன்னையும் தானே சொன்னேன், சொன்னது வருத்தமா இருக்கு. ஆனா அவளை எங்க அக்கா தானே சொல்லுச்சுன்னு நான் விட்டுட்டேன். அம்மா உன்னை உயிரா நினைக்குதுல, என்னை விட உன் மேலதானே அம்மா ரொம்ப பாசமா இருக்கு. நீயே சொல்லுவீல, ஏக்கா இப்படியே? அப்பா இருக்கும்போது இது மாதிரிலாம் பேச வேண்டியதானே? ஏன்னா உனக்கு அப்பா கண்டா பயம், அப்படித்தானே? அம்மா ஆனா இழிச்சா வாயி, அதுக்காக இப்பெல்லாம் பேசுவ நீ. போது நிறுத்திடி, வார்த்தையால கொள்ளாத என்னைய. நீ பேசுறதெல்லாம் வார்த்தையால கொள்றது இல்ல, நான் பேசுறது மட்டும் உனக்கு வலிக்குதாக்கும். இந்த வருஷமா எனக்கு தெரியாம இருந்துச்சு, போய் சொல்லிதான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் தெரிஞ்சிச்சுன்னா அதோட விட்டுனுக்கா. விட்டுட்டு மேலும் மேலும் சொல்லிட்டு இருந்தா என்னதான்க்கா ஆக்குறது? இங்க எதை சொல்லிட்ட, அம்மாவும் கோச்சுக்காம இருக்கு. போற இடத்துலயும் உங்க மாமியார் கிட்ட வாய்க்கு தந்தாப்புல பேசிட்டா என்னக்காவும்? அப்புறம் அவங்க நம்ம அப்பாவை தான் தப்பா பேசுவாங்க, என்னடா புள்ளை இப்படி வளர்த்துருக்காங்களேன்ட்டு. பேசுனது தப்புதான், நான் அம்மா கிட்ட வேணா மன்னிப்பு கேட்கிறேன், போதுமா? மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமாக்கும். காயப்பட்டதானே, மேல இது மாதிரி எதுவும் பேச மாட்டேன். ஓ மேல சத்தியம். எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் சத்தியம் பண்ணி என்ன போகுது? என் மேல வேற சத்தியம் பண்ணிருக்க, அதான் திருப்பி பேசினா எனக்கு தான் ஏதாவது ஆகும். உனக்கு தான் என் மேல அக்கறையே இல்லையே, என் மேல பாசமே இல்லையே உனக்கெல்லாம். நான் உன் மேல என் உயிரே வச்சிருக்கேன், இதுல அப்ப வாய் முடிட்டிடு. ஏன்டி இவ்வளவு கோவம்? நீ கோவப்பட்டு பேசிட்டு என்ன கோவப்படுறீங்கறியா? சரி வாடி, போய் அம்மா கிட்ட பேசலாம். போய் பேசு போ, நீயே போய் பேசிக்கோ, நான்லாம் வரல. நேரம் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த, நம்ம வரலங்கிற? அவனை திட்டின மாதிரி அம்மாவும் 2 திட்டணும்ல, இதுக்குதான் போ. அடி வாங்குறதுல உனக்கு சந்தோஷம். ஆமா, இருக்காதாக்கும். சரி, நானே என் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீ ஒன்னும் வர வேண்டாம், நீயே போய் பேசிக்கோ. விடாமா அல்லாத. அங்க பாப்பா கிட்ட தைரியமா பேசிட்டு வந்து இங்க வெளியே உட்காந்து இப்படி அழுவுறியே, எப்படிமா மனசு கேட்காம பேசின வார்த்தை? நீ பார்த்து இப்படி சொல்லிவிட்டாலே, கிட்ட பொண்ணு மாதிரி தானே நானும் அவளை வளர்த்தேன். ஒரு நாள் கூட பாகுபாடு பார்த்தது கிடையாது. இருந்தாலும் அவதான் எனக்கு உசுறு நினைச்சு வாழ்ந்துட்டு அப்பதான் ஜோதி பிறந்தா. இருந்தாலும் இவன் மேல பாசத்தை காட்டி தானே வளர்த்தேன் நானே. ஒரு வார்த்தையில என்கிட்ட இப்படி பேசிட்டாலேமா, அதான் மனசு கேட்க மாட்டேங்குது. சாரிமா, பேசுனது தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிருமா. அழாதம்மா ப்ளீஸ்மா. என்ன பேட்டி, நான் பேசிட்டு அழாதனா இப்படி அவளால இருக்க முடியும் சொல்லு? சாரிமாச்சி. கிட்ட சாரி சொல்லி என்ன போகுது? அம்மா கிட்ட தான் நீ சாரி கேட்கணும். அம்மா எதுவுமே பேச மாட்டேங்குதே, சாரி சொல்லிட்டேல, சாரி சொன்னா எல்லாம் முடிஞ்சிருமா? வார்த்தை மனசுல தானே இருக்கும். என்னை பாருமா, எப்படி உன்னால மட்டும் இப்படி பேச முடியுது? ஒரு நாள் கூட உன்னை கஷ்டப்படுத்துனது இல்ல, என்கிட்ட இப்படி நடந்துக்கிற சொல்லு பாப்பா. தப்புதாம்மா, ஏதோ மனசுல உள்ளதை சொல்லிட்டேன். மனசுல உள்ளதை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? சரி விடுமா, நான் பேசுனது தப்புதான். இனிமே இது மாதிரி நான் பேசவே மாட்டேன். சரிடா. அம்மா என்னடா எப்பவும் என் மேல லூசு, இப்பவும் உன் மேல நான் பாசமா தான் இருப்பேன். என் ஜோதியை விட உன் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கேன் இன்னமும். அப்படி இருக்கிறச்ச தேர் விடுத்தா, அதான் புள்ளையும் மனசு தெரிஞ்சிருச்சு, நீ விட்டுரு. பேசிட்டு இருந்தா எல்லாருக்கும் தான் மனக்கசப்பு. சரிம்மா, உள்ளார கூட்டிட்டு போ, இல்லை நிக்க வச்சு யாரும் பேச வேண்டாம். வரவள எல்லாரும் பாப்பாங்க நம்மளதான். விஷயம் உள்ள இருக்கு, ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு ஊருக்குள்ள எல்லாரும் 1க்கு 2 பேசி வச்சிருவாங்க. உள்ளார போவான், இங்க இருக்க வேண்டாம். சரிம்மா. ஆமா சுவாதி, உள்ளார போவான்.
அம்மா சொல்ற மாதிரி இங்க இருக்க வேண்டாம் வா. ம் சரிம்மா. அம்மா பாப்பா எங்க? உள்ளார இருக்காமா. உங்ககிட்ட எதுவும் கோமா பேசல எல்லாம் எதுவும் கோமா பேசலமா. எனக்கு எல்லாம் சொல்லி எடுத்து புரிய வச்சா. எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுவாக்கா. இப்ப நீ ஏக்கா அம்மா அழுக வைக்கிறேன்னு சொல்லி கிட்ட அவளை சொன்னாளா? அதான் சரி விடுத்தா, வா உள்ளார போலாம். அம்மாக்கு ஃபோன் பண்ணியாப்பா? அப்படியே ஊருக்கு போயிச்சா? எதுவும் பேசிச்சா உங்ககிட்ட? பத்தி ஏமா நினைக்கிற? கிட்ட சண்டை போட்டு போனா போயிட்டு போறா. பத்தில என்னோட தடவை பேசாத. இல்லப்பா அம்மா போனு. அம்மா போனும் பண்ணல, ஒன்னும் பண்ணல. காசு இல்ல, பணமும் இல்ல. ஆனா ஒண்ணு, அங்க போய் நல்லா கஷ்டப்படுவா. அப்பா இப்பெல்லாம் பேசுறீங்க, மனசு அம்மா நினைப்பிலேயே இருக்கு. அதை போய் பார்க்கணும் போல தோணுது. அம்மா போய் நீ ஏமா பாக்கணும்? இவ்வளவோ சொல்லியும் அவதான் கோச்சிட்டு போயிட்டா. போனா போயிட்டு போறாமா, விடுமா. அவளா திரும்பி வருவாள். அது வரைக்கும் நீயும் ஃபோன் பண்ணாத, போய் பார்க்க வேண்டாம். எப்படிப்பா அப்படியே விட முடியும்? சாப்பாடுக்கு கஷ்டப்படும்ல, என்ன இதுன்னு போய் பார்த்தா தானே நல்லா இருக்கும். ஃபோன் பண்ணியாவது கேட்கணும்லப்பா. என் மாமியார் மாமனார் இங்க வரவே வராதுங்க. இப்ப என்னமோ அது புதுசா இங்க வந்துட்டு உரிமை கொண்டாடுதுங்க. குடும்பத்துல இருந்து நல்லா தான் இருந்துச்சு. இப்ப என்னமோ உனக்குள்ள போயிருக்கு, என்கிட்ட பேசாம இருக்கு. அம்பிட்டுதான். வாங்க மாப்பிள்ள வந்திருக்காரு பாருமா. இப்பதான் வர டைம் உங்களுக்கு? இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. கும்பலா இருந்துச்சு கடை, அதான் வர முடியல. அம்மா அப்பா எங்க ஆளுக்கானா? அவங்க தூங்குறாங்க. அவங்க 2 பேர் தூங்குறாங்கன்னா மெதுவா பேசு. கத்தி பேசிட்டு இருக்க. பெரியவங்க 2 பேர் தூங்குறாங்களே, இப்படி கத்தி பேசலாமான்ட்டு கொஞ்சம் கூட அறிவு வேணாம் உனக்கு? ஆமா, எனக்கு தான் அறிவு இல்லாம இருக்கு. மத்ததெல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்காக்கும். இங்க பாருங்க, டென்ஷன் ஆகி கத்திடுவேமா, பாத்துக்கோங்க. கத்தாம போ, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அதான் சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது. மணி என்ன ஆகுது? ஃபோன் பண்ணியும் ஃபோன் எடுக்கல. வேற 4 மணி ஆயிடுச்சு. சரி ஹோட்டல்ல சாப்பிடுங்க, நான் பாட்டுக்கு ஏன் சமைக்கலையா? எனக்கு சமைச்சேன் தான், இல்லன்னு சொல்லல. 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டும் திருப்பி 3 மணிக்கு பசி வந்துச்சா? அதனால எங்க அப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. உங்களுக்கு வேணா போய் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. கடையில வாங்கி சாப்பிடறதா? கடை சாப்பாடு ஒத்துக்காது உனக்கு தெரியும்ல. ஒழுங்கா ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நான் சாப்பாடு எடுத்து வச்சிருப்பேன். சாப்பாடு மிஞ்சி போனால எங்க அப்பாவும் சாப்பிட்டாரு. இப்ப என்ன பண்றது? நாளை திரும்பி ஒன்னும் செய்ய முடியாது. இப்படியிலே பொழுதுனைக்கு இருந்துட்டு காலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்ப எல்லாம் நல்லா சமைக்க முடியாதுங்க. நான் வேணா தோசை ஊத்தி கொடுக்கட்டுமா? இல்ல வேண்டாமா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களே, எப்படிமா எந்திரிச்சு வந்தீங்க? பொன்னாடி சத்து தான் வீட்டே அதிருது. அப்புறம் எப்படி கேட்காம இருக்குமா? போடுற சத்து தான் வீடு ஃபுல்லா கேக்குது. மொத்தவங்க யாரும் பேசுறது கேட்கவே இல்லைங்கிறீங்களா? ஐயா அவ எப்படிலாம் பேசுறான்ட்டு. விடுமா, அவ ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பா. சொல்லுவையா நீ? வந்தோடனே உங்க பையன் காதுல ஓதிட்டு இருக்கீங்களா? ஆள் மனுஷனா லூசுங்கிறாரு. நான் எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன உனக்கு? பேசாம எது பேசுறான்னு காது கொடுத்து கேட்டுட்டே இருப்பியோ? இப்ப கேட்க மாட்டாங்களா? அவன் பையனை பேசிக்கிட்டா மருமக்காரங்க எல்லாரும் என்ன பேசணும்னு கேட்போம். வந்து அம்புட்டு வேலை செஞ்சு இப்பதான் உட்காந்துருக்கேன். இப்ப உங்க அம்மா என்ன குறை சொல்லிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதா? அம்மா எந்த குறையும் சொல்லல. என்னப்பா தம்பி, தோசை ஊத்தி கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குது. சாப்பாடு இல்லைன்னு சொன்னியே, நீயாவது சொன்னியா தோசை ஊத்தி கொடுக்குறேன்னு? தாண்டி அம்மாக்குள்ள பாசம் நீ எல்லாம். நீ தோசை சாப்பிடுவிய அந்த நேரத்துல? காலையில நைட்டு தானே சாப்பிடுவ. உங்க அம்மா சரினோனியே சரி சாப்பிடலாம் தோணுதா? நான்லாம் கேட்கும் போதெல்லாம் வேணாம் சோறு வேணும்ப. உங்க அம்மா கேட்டோனியே இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ எந்த வேலையும் வைக்கல, நீ பாடுக்கு ரெஸ்ட் எடு. என் மகனுக்கு தோசை ஊத்தி கொடுத்துக்கிறேன். ஊத்தி கொடுத்தா சட்னி வேணாமா? காலை அரைச்ச வெங்காய சட்னி இருந்துக்குமே, அது என்னாச்சு? மந்தி காலை அரைச்சு மிளகா சட்னி நல்லா இருக்குன்ட்டு அப்பா நல்லா சாப்பிட்டாரு. போதுமா? சட்னி இல்ல, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப என்ன தொட்டுக்குவீங்க? தோசையை சாப்பிட்டுக்கிறீங்களா? இல்லதான் இட்லி பொடி அரைச்சு வச்சிருப்பியே. அதான் எப்பயோ தீந்துருச்சு. இப்படி அரைக்கவும் எனக்கு நேரம் இல்ல. அம்மா அப்பா அந்த வீட்டுக்கு வராங்க, ரூமை கிளீன் பண்ணி வைன்னு சொல்றதுனால இட்லி பொடி அரைக்கிறதே மறந்தாச்சு. ஒரு சாக்கு சொல்லிடுடி நீ. பாப்பா உனக்கு தேங்காய் சட்னி அரைச்சு வைக்கிறேன். வேண்டாம் விடுமா, உனக்கு எதுக்கு சிரமம்? கடையிலே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேமா. அப்பா 4 மணிக்கு கடையில மட்டும் என்ன இருக்க போகுது? 4 மணிக்கு கடையில என்னப்பா இருக்க போகுது? ஒன்னும் இருக்காது. ஆறி போன சாப்பாடா தான் இருக்கும். பாப்பா அம்மா சூடா ஊத்தி தரேன் உனக்கு தோசை. இல்ல தேங்காய் இருக்கும், அதை போட்டு பொட்டுக்கல சட்னி அரைச்சு உனக்கு தோசை ஊத்துறேன். வா. ஒன்னும் ஊத்த வேணா, இருமா. தெரியுமா, போய் தோசை ஊத்திட்டு வா எனக்கு. உங்க அம்மா ஊத்துறேனாங்களே, அப்புறம் இதுக்கு என்ன கேக்குற? அம்மாவே இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காங்க. ஓகே, அலுப்பா இருக்கும்ல, நீ எந்திரிச்சு ஊத்து போ. தான் அலுப்பு இருக்கும், எனக்குலாம் அலுப்பு இல்லையாக்கும். நாளே முடியல, கை காலம் வலிக்குது. இனிமே சொன்னல உன்ட்ட 2 தோசை ஊத்தி கொடுத்தா என்னடி ஆக போகுது? ஏன் உங்க அம்மா வந்தப்ப என்னென்ன ஆட்டம் அண்ணா? நீ அன்னைக்கு அடிப்படையிலேயே இருப்பியே, அதெல்லாம் என்ன சொல்றது? பாரியா மனுஷா, எங்க அம்மா வீட்டை விட்டே போயிட்டாங்க. இப்ப அவங்க பிராணத்தை பாடிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்கோ. இப்ப என்னால தோசையெல்லாம் ஊத்த முடியாது. போ வாப்பா, நான் ஊத்தி தரேன் உனக்கு. போறா போக்கத்தவ. முகங்கால் கையெல்லாம் கழுவிட்டு வா, அம்மா தோசை ஊத்துறேன். சரிம்மா. கடையில வேலையை முடிச்சு வந்திருக்காரு, அவர் என்னன்னு கவனிப்போம். வந்து தண்ணி மொந்து கொடுப்போம், அதெல்லாம் தெரியாது உனக்கு. இது சாப்பாடு எடுத்து வேணா கூட அதுவும் இல்லைன்ட்ட. என்ன பரவாயில்ல, தோசை ஊத்தி கொடுன்னு சொன்னா என்னால முடியாது, காலுக்கெல்லாம் வலிக்கணுங்கிற. பேசு நட்சத்திலேயே மவனை கவனிக்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு. ஒரு தேங்காய் சட்னியாச்சும் தோசை ஊத்த முடியாது உன்னால? அதான் ஊத்துறேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறத்துக்கு வள கொலக்கல. போங்க. மவன் 1 நிமிஷத்துல மூஞ்சி வேலை கழுவிட்டு வந்துருவாரு. இப்ப போய் சட்னி அரைச்சு தோசை ஊத்துனாதான் கரெக்டா இருக்கும். வந்து கவனிச்சுக்கிறேன் உனே, இரு. வாமா, அழைப்பு வந்துச்சுல, போங்க. வரேன் வந்து கவனிச்சுக்கிறேன் உனைய. என்ன இழிப்பு உனக்கு? ஓ, மவளை பத்தி என்ன சொன்னாலும் உனக்கு இழிப்பு தான். அதான்ப்பா, அம்மா சொல்றதும் கரெக்டா தான் இருந்துச்சு. எதுவுமே கண்டுக்க மாட்டாரு, சோறு கொடுத்தா போதும், அவ்வளவுதான். உங்க அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாரு. இல்லாதப்பதான் யாருமா தெரியும் சொல்லுச்சு, அது கரெக்டா தான் இருக்கு. அப்படிலாம் இல்லம்மா, மாப்பிளையும் சம்பந்தியமா பேசும்போது நம்ம எது குறுக்க பேச முடியுமா? குறுக்க பேசாட்டியும் பரவாயில்ல, அமைதியா இருங்க. என் பொண்ணை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? விட்டுட்டு இப்படி சிரிச்சுட்டே இருக்க. அதனாலதான் இப்படி நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். என்னம்மா பண்ணேன்? 1 மணிக்கு சாப்பிட்டு திருப்பி 3 மணிக்கு சாப்பாடு பண்ணீங்க.
சாப்பிடாம வந்தீங்கன்னா உன் மாப்பிள்ளை வந்து சாப்பிட்டுருப்பார்ல. நான் என்னம்மா பண்ணுவேன், வயிறு கபகமன் பசிக்குது வேற, ஒரு வேறையா அதாம்மா. அம்மா போங்க, சுகரா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். ஒரு நாளைக்கு 5 வேளையா சாப்பிடுறது அம்மாவை தான் சொல்லணும். அம்மா எப்படிதான் உங்களெல்லாம். என்னம்மா போய் தோசை சாப்பிட்றேன். அப்பா என்னப்பா சொல்றீங்க? பையனுக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. ஊத்தி கொடுத்தா என்னம்மா பசிக்குது சம்பந்தியம்மா, 2 தோசை ஊத்தி கொடுத்தா ஊத்தி கொடுக்க போறாங்க. போங்க நல்லா சாப்பிடுங்க. சரிம்மா போய் நல்லா சாப்பிட்டு வரேன். இருப்பா போவாத, நான் உனக்கு தோசை ஊத்துறேன். அப்பா சொன்னாலே கேட்க மாட்டேங்குது. மாமியார் மாவனுக்கு ஊத்தி கொடுக்கும், எங்க அப்பா ஊத்தி கொடுக்குமா? படகு சாப்பிட போறாரு. இந்த ஆள் வேற சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்ட்டு. நம்ம கடையில சாப்பிட்டு வர வேண்டியதானே. நானே மார்க்கெட்ல இருந்து ஒரு தேங்காய் தான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல மாமியார் தேங்காய் சட்னி வேற அரைச்சு வைக்கிறான். நானே ஒரு வாரத்துக்கு இந்த தேங்காய் வச்சு ஓட்டலான்னு பார்த்தா மாமியார் என்னன்னா இந்த ஒரு நாளே எல்லாம் தீத்துரு போல இருக்கு. மாவன கண்ணோட அப்படி நிறைய அரைச்சு வச்சிருமே. ஆமா, இங்க எங்க நான் காசுனாலும் சேமிச்சு வைக்கிறது இன்னும் முடியாது. அதெல்லாம் மாமனார் மாமியார் இருந்ததுக்கு அப்புறம் காசு சேமிச்சு வைக்க முடியாது, இன்னும் சேராது. எப்பா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். இதான் சட்னி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மத்த நாளா நல்லா இல்லையாக்கும் உனக்கு? இதெல்லாம் அரைச்சதெல்லாம் சட்னி ஆக்கும். நான் கீழே ஊத்த வேண்டியது. 2 தோசை சாப்பிட்றேன் நானு. இன்னைக்கு நான் 5 தோசை சாப்பிட்டேன். அது 5 தோசை சாப்பிட்டியா? அவன் நீயே சீக்கிரம் காலி பண்ணிடுற இருக்கு. இல்ல ஒன்னே சொல்லக்கூடாது, உங்க அம்மாவை தான் சொல்லணும். அம்மா தான் அப்படி ஊத்தி கொடுத்துருக்கோம். இந்த அம்மா தான் ரோஸ்டா ஊத்தி கொடுப்பாங்களே, மொறு மொறுன்னு. நீ இருக்கியே சைக்கு எண்ணெயும் ஊத்த மாட்டேன், அப்படியே வராட்டி மாதிரி மொத்தமா ஊத்தி வச்சிருவேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா கையில சாப்பிட்டதுக்கு நல்லா கால் வலி கை வலியோட நின்று தோசை ஊத்தி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் தோசையாக்கும். ஓடி நல்லா படுத்து தூங்கணும் கொரட்டை விட்டு. தூங்க போறியா? ஏன் கடைக்கு போலையா? கடைக்கு போனோம். அப்பா சரி நான் போயிட்டு வரட்டுமா? வீட்டுக்கு தேங்காய் சட்னி இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அதை அல்ல நீயே தின்னு. எங்க அப்பா அப்பா உள்ளார சாப்பிட்டுட்டு இருக்காரு, நான் தோசை ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒண்ணுடி, நீ பாக்குற வேலையிலாம் எங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க. வட்டா லொல்ல பாரு இந்த மனுஷனுக்கு. நான் ஊத்தி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பெரும்போக்கா பேச மாட்டேன். தாளு ஒரு நாள் தோசை ஊத்தி கொடுத்தாங்க, அம்மாவை தூக்கி வச்சு கொண்டாடுறா மனுஷன். கட்டும் நானும் கவனிச்சுக்கிறேன் என்னான்ட்டு. எங்க அப்பா வேற ஆளக்கானா என்னத்த சாப்பிட்டுட்டு இருக்காரோ தெரியல. இந்தாப்பா எப்பா என்னத்த சாப்பிட்ற அப்படி இவா?